ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் வீடியோ. ஸோ இன்னைக்கு நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தேவ் வந்து ஒரு பிக் டைம் ஃபிஷ் லவர். நான் வந்து நம்ம கூட சேர்ந்தனால கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிஷ் லவராக மாறிட்டு வரேன். ஸோ நம்ம வந்து ஒரு பவுல் வச்சுருக்கோம், வாங்கி வச்சுருக்கோம். அதுக்குள்ளே எந்த ஃபிஷ்ஷும் விடலை. அழகாக இருக்குல்ல, ரொம்ப க்யூட்டாக குட்டிஸாக. ஸோ இந்த பவுலுக்கு வந்து நம்ம ஒரு ஃபிஷ் வாங்கி வைக்க போகிறோம். ஸோ அதுதான் வந்து நம்ம இப்போ வாங்க போகிறோம். ஓகே, ஸோ நான் சொல்கிறேன் என்னன்னா, தேவுக்கு கப்பின்னா ரொம்ப பிடிக்கும். அண்ட் எங்ககிட்ட ஃபீமேல்ஸ் தான் நிறைய இருக்குது, மேலே இல்லை. ஸோ நம்ம வந்து ஒரு மேல் வாங்கிட்டு வந்து அதில் விட்டு பார்க்க போகிறோம். அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க போகலாம். ஓகே அங்கிள், லிப்ஸ்டிக் கீழே பாரு. வித்தவுட் லிப்ஸ்டிக், வித் மைல்டு லிப்ஸ்டிக், with makeup. 1 hour later. ஸோ மது வண்டி ஓட்டணும்னு சொன்னால், சரி ஓட்டுமான்னு சொல்லி அதை கையிலே கொடுத்துட்டு நம்ம பின்னாடி ஜாலியாக வந்தாச்சு. ஸோ அக்வாரியம் கூட முன்னாடி அவள் தான் போனால், போய் எல்லா ஃபிஷ்ஷஸும் பார்க்க ஆரம்பித்தா. ஸோ எனக்கு நிறைய பிடிக்குதோ இல்லையோ, இப்போல்லாம் அவளுக்கு ஜாஸ்தி பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. எல்லாத்தையும் ரசித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டா. அண்ட் எல்லா மீனிங்களோட வேரியண்ட்டையும் அவள் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டா, லைக் பேர் எல்லாமே. அதுக்கப்புறமா இந்த பிளான்ஸ் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதெல்லாமே ரசித்து பார்த்தா. அங்கே இருக்கிறது லைவ் பிளான்ஸ் தான். ஸோ இதுதான் அங்கே இருந்த பெரிய டேங்க். அதில் இந்த ஃபிஷ்ஷை தான் நாங்கள் எடுக்கவே போகிறோம். இப்போது ரொம்பவே அழகாக இருக்கிற டம்போ வேரியன்ட் ஃபிஷ்ஷுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த ஃபிஷ் தான் நாங்கள் எடுக்க போகிறோம். அந்த ஃபிஷ் அவளுக்கும் பிடிச்சிருந்தது. அண்ட் எனக்கு வந்து அங்கே மான்ஸ்டர் ஃபிஷ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மான்ஸ்டர் ஃபிஷ்ஷையும் நான் பார்த்துட்டு, 2 மான்ஸ்டர் ஃபிஷ் இந்த வாட்டி வந்திருக்குது, பார்த்துட்டு நாங்கள் வந்தோம். ஓகே, ஸோ நம்ம வந்து ஃபிஷ் வாங்கியாச்சு. நான் டேங்க்கில் இருந்த மாதிரி தான் வெளியில் பார்த்தாலும் இருக்குதா அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்தேன், லைட் செட்டிங் இல்லாமல். அதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே, ஸோ போய் வாங்கிட்டு வந்தாச்சு. ஆக்சுவலி என்னென்னா, இந்த கப்பீஸ் தான் நான் வாங்கிட்டு வந்தது, ஆரஞ்சு வித் பிளாக் அண்ட் ப்ளூ. இது வந்து என்ன சொன்னாங்களே, என்லெஸ் கப்பி ஒன்று. இன்னொன்று வந்து இந்த மாலி கப்பியா, சம் நேம், எனக்கு நேம் கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ இந்த கப்பி தான் ஏதோ டபுள் கப்பி சம்திங் சொன்னாங்க, எனக்கு தெரியல. ஸோ இந்த டபுள் கப்பி தான் நம்ம வந்து ஸோ இந்த பவுலில் தான் இந்த கப்பியை நம்ம விட போகிறோம். ஓகே, ஸோ டேங்க் இந்த இடத்துல வைக்கலாம் தான் பிளானு. ஸோ இதுவும் வைக்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். பண்ணடி. ஸோ இந்த டேங்க்கில் இந்த சங்கு வந்து எங்கிட்ட ரொம்ப நாளாக இருக்குது. இந்த டேங்க்கில் இந்த சங்கை வச்சுட்டு அப்புறமா அந்த கப்பியை விட போகிறோம். ஸோ வாங்க விடலாம். அதுக்கு முன்னாடி நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன், கட் பண்ணிக்கோ. ஸோ டேங்க் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் ஐடியா பண்ணியிருந்தோம். அடுத்ததா ஸோ சங்கு உள்ளே ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஒரு ஹோல் இருக்குது, அந்த ஹோல் உள்ள அந்த ஃபிஷ்ஷு போயிட்டு வரும்னு நினைக்கிறேன். க்யூட்டாக இருக்கு. கொஞ்சம் தண்ணி அந்த பக்கத்துலேருந்து ஊற்றணும், நீ இந்த பக்கத்துலேருந்து ஊற்றினா கேமரா வந்து வெளில ஊற்றுறனா? இல்லை கொஞ்சமாக. ஓ மை காட், சூப்பராக தெரியுது இதில். ஸோ வந்து மை காட் வச்சுக்கலாம். லைக் இந்த அளவு நான் இந்த தண்ணி ஊற்றிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து இதில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் ஊற்றுவோம். ஸோ வந்து இந்த அளவு தண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு இருக்கிற தண்ணி வந்து இதுலேருந்து ஊற்றுவேன். ஸோ இது வந்து கையில் இருக்கிறது வந்து சால்ட்டை வந்து கொஞ்சம் போட்டு விடுவோம். எதுக்குன்னெலாம் கேட்காதீங்க, நாங்களும் இன்னொரு யூடியூப் சேனல்லாம் பார்த்தோம், வேறு ஒரு வீடியோவில் பார்த்தோம், அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற இதுதான் தெரியுதா? ஸோ இதுதான் அதில் விட போகிறோம். ஓகே, ஸோ வந்து இப்போ தேவோட ஃபேவரட் ஆக்டிவிட்டி பண்ண போகிறான். அது என்னன்னா, மீனை கையில் பிடிச்சி உள்ளே விடுறது. அவனுக்கு மீனை பிடிக்கிறதுனா அவ்வளோ பிடிக்கும். ஆற்றுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, டச். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த வேரியண்ட்டு. ஆக்சுவலி என்ன தெரிய மாட்டேங்குது. அது நல்லா சுற்றிட்டு தெரிய வாய்ப்பே இல்லை. பார்த்தீங்களா எவ்வளோ ஆக்டிவாக இருக்குன்னு. ஆக்சுவலி இந்த மாதிரி எங்ககிட்ட முன்னாடியே ஒன்று இருந்துச்சு. பட் நாங்கள் என்ன தப்பு பண்ணிட்டோன்னா, ஒரு குட்டி பவுலில் போட்டு அது வெளியே வந்து ஜம்பாகி விழுந்து செத்துருச்சு. பட் அது ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, ரொம்ப பெருசாகவும் இருந்துச்சு. எனக்கு மனசே கேட்கலை, இப்போ வரைக்கும் எனக்கு அந்த மனசே ஆறலை. அது விழுந்துருச்சு அப்படின்னு. தெரியுதா? இது என்னோடய புக்கு ஒன்று. ஸோ பிளாக் பேக்ரவுண்டில் நல்லா தெரிய வாய்ப்பு இருக்குது. தெரியுதா?
ஸோ ஜாலியாக சுற்றிட்டு இருக்கு புது இடம்னு. ஸோ இதுதான் ஆக்சுவலி என்னென்னா இந்த மாதிரி ஃபிஷ் விடும்போது ஸோ அதோட தண்ணின்னு சொல்லி கொஞ்சம் கொடுப்பாங்க அவங்களே பேக்கெட்டில், அதையும் கொஞ்சம் ஊற்றிடணும். ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் கழித்து விட்டாலே போதும். ஸோ ஃபிட் பண்ணியாச்சு. இருக்கு. ஓகே, நாங்கள் பிளான் பண்ண மாதிரி வாங்கிட்டு வந்தாச்சு மேல் கப்பி. எங்ககிட்ட ஆக்சுவலி மேல் கப்பி நிறைய இருந்துச்சு, பட் நிறைய இறந்துருச்சு. அண்ட் என்னோட ஃபேவரட்டான ஒரு கப்பி அது வந்து ஆரஞ்சு கலர் டெய்ல் வித் ப்ளூ கலர் பாடி, அதுவுமே இறந்துருச்சு. ஸோ அதை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இல்லை, பட் எனக்கு அந்த மாதிரி தான் வேணும் ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லி தான் இப்போ நம்ம வாங்கிட்டு வந்தது. அதுவும் அதுதான், பட் இது வந்து கொஞ்சம் லைட் கலராக இருக்குது. நீங்கள் பார்ப்பீங்க, அதை கிளியராக பார்ப்பீங்க ஃபோட்டோ. ஓகே, ஸோ இந்த ஃபிஷ் vlog வந்து ஃபிஷ் வாங்கின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நாங்கள் நம்புகிறோம். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.